12th கெமிஸ்ட்ரியில் லாஸ்ட் 6 இயர்ஸாக டாப்பர்ஸ் இந்த 6 சீக்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்க 90+ தொடர்ச்சியாக வாங்கிட்டே இருக்காங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சீக்ரெட் நம்பர் 1, ஒரு லெசனை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா ஒரு 3 to 4 டாபிக்ஸ் கன்யூஸாக வர டாபிக்ஸ் எடுத்துட்டு அந்த லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் நடத்தையும் பார்த்துருப்பாங்க. ஒன்ஸ் கிளாஸ் நடத்தையே கவனிச்சுட்டு அது புரியல அப்படின்னா யூடியூப் வீடியோஸும் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு அதில் 1 வேர்ட்ஸ் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் வேறு என்னெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்படியே என்ன பண்ணுவோம், ஒரு நோட் எடுத்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம் எழுதி வச்சுப்போம் ஒவ்வொரு டாபிக் போட்டு. ஸோ இப்படி எழுதுனால என்ன, ஒரு 15 லெசன்ஸ்க்கு நம்ம கையில் ஒரு நோட்ஸ் இருக்கும். நாளைக்கு ஒரு எக்ஸாம் எழுத போகிறப்போ பிஃபோர் தட் டே என்ன பண்ணுவாங்க, அந்த லெசன் நோட்ஸாக திருப்பி பார்த்துருவாங்க. அப்படி பார்க்குறப்ப டக்குன்னு உங்களுக்கு ரீகேப் ஆகும். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம பிரெயின் என்ன பண்ணுவோம்னா, சப்போஸ் ஒரு விஷயத்தை படிக்கிறது ஸ்டாப் பண்ணாமல் எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்னா செமையாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதுதான் அவங்களோட மேஜர் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சீக்ரெட்டே. அண்ட் சீக்ரெட் நம்பர் 2, அவங்க ப்ராப்ளமை ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. ப்ராப்ளம்ஸ் தனியாக டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு கீப் ஆன் ரிவிஷன். ஸோ ஏன்னா ப்ராப்ளம் தான் நிறைய மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்ளம் ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் பப்ளிக் எக்ஸாம் இல்லை ஸ்கூல் எக்ஸாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம், சீக்கிரம் டைமில் முடிச்சிடலாம். ஸோ அதனால் அவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. சீக்ரெட் நம்பர் 3, தே ரைட் மோர் டெஸ்ட். ஸோ எப்போல்லாம் நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதுறீங்களோ உங்களோட எல்லா மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க எழுதி பார்க்க போகிறாங்க, எழுதி பார்க்குறப்ப எனக்கு இதுதான் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஸ்கூல் எக்ஸாம் எழுத வைக்கிறப்ப நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க அதை பண்ண போகிறதில்ல, பப்ளிக் எக்ஸாம்லையும் பண்ண போகிறதில்ல. அண்ட் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு கையோட வெளியே வராங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம 95 எடுக்க போகிறோம், நம்ம 96 எடுக்க போகிறோம் சொல்லுவாங்க. அந்த மார்க்ஸ் தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிச்சிருக்கணும். மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்க நீங்கள் டெஸ்ட் தான் எழுதி பார்க்கணும். டெஸ்ட் தான் ஒரே சான்ஸ். ஸோ நிறைய டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் கன்ஃபார்ம். சீக்ரெட் நம்பர் 4, ப்ராப்பர் ரிவிஷன். இங்கே தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டை வருது. 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சிடுறாங்க. பட் இந்த ப்ராப்பர் ரிவிஷனுங்கிற ஒரு விஷயத்தே பண்ணுறதில்ல. ஸோ ஆக்சுவலி எக்ஸாம்பிள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ யூனிட் 1 நீங்கள் படிச்சிருக்கீங்க, இந்த 1 வீக் படிச்சிருக்கீங்கன்னா ஒரு 1 வீக் அப்புறம் திருப்பி இந்த யூனிட் 1 ரீகால் பண்ணணும். யூனிட் 2 படிச்சிட்டிங்க அப்படின்னா யூனிட் 1 and 2 ரீகால் பண்ணணும். அண்ட் யூனிட் 3 படிக்கணும்னா 1, 2, 3 ரீகால் பண்ணணும். 15 லெசன்ஸ் மொத்தமாக கெமிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 15 லெசன்ஸையும் மோர் தேன் 20 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ இந்த பேஜில் இந்த கொஸ்டின் இங்கே தான் இருக்குது, இதில் தான் அவங்க கேட்டிருக்காங்க, 1 மார்க்ஸ் இங்கே தான் வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ சூப்பராக நீங்கள் போய் மார்க்ஸ் எழுதுவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 4th பொசிஷன் கேட்குறாங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ இது கான்சன்ட்ரேஷன் கீழே வரும். ஸோ இதில் நம்ம யார் பண்ணுவோம், சல்ஃபேட் டோஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டக்கு டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம பிரெயின் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துரும். நிறைய பேர் இதை பண்ணாதனால என்ன ஆயிருன்னா, பப்ளிக் எக்ஸாம் போகிறப்ப நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு 3 வாட்டி ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க அங்கே போய் ஸ்டக் ஆயிடுவாங்க. இதுதான் நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கோம். ஸ்டக்கில் போய் சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சென்டமாக தான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவன் மார்க்ஸ் கம்மியாயிடும். ஏன்னா ஸ்கூல் எக்ஸாம் அன்றைக்கி ரீகால் பண்ணி வந்து எழுதிட்டு போயிடறான். பட் பப்ளிக் எக்ஸாம் அப்படி கிடையாது. அது 1 இயர் நீ என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறது தெரிஞ்சக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிடணும். சீக்ரெட் நம்பர் 5, அவன் கைடை ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவான், கைடை மட்டும் நம்ப மாட்டான். ஆக்சுவலி கைட் இஸ் ஃபார் ஒன்லி ரெஃபரன்ஸ் தான். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு அவனுக்கு என்ன ஆன்சர் தெரியலையோ அந்த கொஸ்டின் புக் பேக்குக்கு இதாக எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பான். புக்கினுக்கு என்ன எழுதணும் எல்லாமே தெரிஞ்சுப்பான். ஸோ ஒரு கொஸ்டின் இப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அதை வச்சுப்பான். பட் இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா, கைடை மட்டும் தான் நம்புறீங்க. புக் ப்ளஸ் கைட் இது ரெண்டும் சேர்ந்தால் தான் கெமிஸ்ட்ரி மார்க்ஸே வரும். புக்கு மட்டும் நான் தொட மாட்டேன், நான் கையில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் படிச்சிடும் அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ இதனால தான் எங்கள் சாய்வர் அகாடமி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரிக்கு தனியாகவே நம்ம ஒரு கைட் கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் 10 இயர்ஸ் தான் நாங்கள் இந்த சாய்வர் அகாடமி நாங்கள் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிருக்கோம். இது ஒரு பப்ளிக் வேல்யூட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் இந்த கைடு கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட் 4 இயர்ஸ் தான் இந்த கைடு உங்களுக்கு இருக்குது. இந்த கைட் பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் இது கரெக்டாக ஒன்று சேர்ப்போம். அண்ட் இந்த கைட் ஜெனரலாக டாப் ஸ்கோரருக்கும் இருக்குது. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிறேன், என்னால் இந்த லெசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம், அண்ட் இது என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் எல்லாத்தையும் படிக்கிறது கஷ்டம், சார் எனக்கு என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ போத் எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு லெசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரேப்பிட் ரிவிஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துரும். அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் தான் நீங்கள் மறக்க போகிறீங்க. அப்போ ஈக்குவேஷன் ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்துடுது. அண்ட் புக் பேக் 1 மார்க்ஸ், புக்கின் 1 மார்க்ஸ். அண்ட் ஒரு புக் பேக்கோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பப்ளிக் எழுதுனா எப்படி மார்க்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இப்படி கொடுக்குறனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறப்போ நிறைய டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இங்கே புக்கின் தான் அதிகமாக கேட்க போகிறோம் கெமிஸ்ட்ரியில். ஸோ அந்த புக்கினை நீங்கள் எழுதுறதுக்காக புக்கிங் நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். என்னெல்லாம் சான்சஸ் இருக்கோ அதெல்லாம் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறக்காக டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் ட்ரைவ் லிங்கில் கொடுத்துருவோம். ஒன்ஸ் கைடு வாங்குறப்போ உங்களை வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணாலும் வந்துடும். அண்ட் ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சோன்னா நீங்கள் ஆர்கானிக் ப்ராப்ளம் படிக்கிறதுக்காக ஆர்கானிக் நோட்ஸ், ஆர்கானிக் கீ நோட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுத்துறோம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பப்ளிக் கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் மார்ச் 2020 2026 வரைக்கும் கொடுக்குறனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி நம்ம ப்ராப்பராக படிச்சிருக்கோமா இல்லையா, ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
இந்த கைடு பற்றி மேலும் டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஆர்டர் பண்ணுங்கள். saiviraguides.in ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ண 3 to 5 டேஸில் உங்களுக்கு வந்துடும். அண்ட் நாங்கள் சொன்ன இந்த சீக்ரெட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறப்ப ஸோ நீங்கள் கைடு வாங்குறீங்க இல்லை, பட் இந்த சீக்ரெட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுற மூலமாக கண்டிப்பாக பப்ளிக்ல நிறைய மார்க்ஸ் வாங்க தான் போகிறீங்க. கெமிஸ்ட்ரி தான் எல்லாத்துக்கும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. என்ன சார் நான் இப்போ எது படித்தாலும் வரவே மாட்டேது, புக் பேக் படித்தா திடீர்னு புக்கின் கேட்குறாங்க, புக்கின் நிறைய படித்தா புக் பேக் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக நீங்கள் கண்டிப்பாக மார்க் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.